டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பார்த்தீங்களா அரசியல் கட்சியில் எவ்வளோ பெரிய காமெடி நடந்துட்டு பார்த்தீங்களா? நீ கட்சி வந்தது தான் காமெடி. என் கட்சிக்கு பொறாமே இருக்கா? இல்லை, கேமரா இருக்கு. தெரியுது தெரியுது. இந்த ஆலோசனை பரவாயில்ல, 10 பேர் வச்சு வச்சுருக்கான். ஆனால் இந்த வடப்பாடி ஆள் அட்ரஸு எல்லாமே இருக்கான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இவரு மட்டும் அவரே கட்சியிலேருந்து அவரே கிழிச்சிட்டாரு. இவரு என் எட்ட வந்து இப்போ பிடிச்சிலான்னு பார்க்குறேன். நீ மாதவ் எல்லாம் அந்த வளையா பட்ஜெட் ஒன்று முடிஞ்சு ஆகணும். என்ன லசி? ஒன்றும் இல்லை. ஆமாம், சாட்டெல்லாம் அடிச்சு சுற்றுனுக்குது. உனக்கு அந்த கோட் ரொம்ப பிடிச்சிக்குது அவனுக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படிதான் அவன் ஒரு நியாயஸ்தமானவா இருக்கான். யாரு? கோட்டை. அவரு நியாயஸ்த மாதிரி. ஆப்வியஸ்லி. ஆனால் இந்த வடப்பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்காங்க. நம்ம ஆளு தான் வந்துக்கிறான் 7 அடிக்கு. என்ன அறிவுக்குது இவனுக்கு? இல்லை அது சொல்ல. இப்போ கோட்டில் என்ன பண்ணிக்கிறாப்புல வந்து இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாக்கெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னா சொல்லியிருக்காரு. நான் வந்து ஆள் மேய்க்கிற சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா சொல்லிக்கிறாரு. அவர் வந்து உனக்கு வந்து நல்லவராக தர்றாரு. இவர் பார் வாயே திறக்க மாட்டேன்றாரு. இப்போது நம்ம வடப்பாடியும் அஜயும் ஒன்று. வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு போயிடுவாங்க. நாம திறக்கிறோமே. நீ ஒரு இதில் மாட்டுற, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு விட்டுற, நான் ஏதாவது அது சரி செய்கிறேன். ஏய், நான் என்ன பிரச்சனை கொடுக்குறேன்? உன்னால் தான் பிரச்சனை இந்த கட்சிக்கு. என்னால் என்னப்பா பிரச்சனை? இல்லை ஒரு பிரச்சனை இல்லை. போட்டு கொடுத்துருவேன். வலையபதிக்கிட்ட போட்டுலாம் தரமாட்டில்ல. அதான் நீ நடந்துக்கிற ஒரு இப்படி நடக்கட்டாப்போ நக்கல். இல்லை பாரு மாதவ், நீயும் வந்து முக்கியம் கட்சியில். ஆனால் உனக்கு வந்து சீனியர்னு பார்த்தா யாரு? வளையாபதி. ஏய், நான் தான் சீனியர். அந்த ஆளுக்கே ஒன்றும் தெரியாது. நான் தான் போய் எல்லாமே செட் பண்ணியே வைக்கணுவாங்க. இது பண்ணுறேன். டேபிள் சேர்லாம் செட் பண்ணி வைக்கிற வேலை தானே. ஓகே, அது வீடியோ எடுத்தாச்சா? மவனை மாதவ் சூப்பர். வரேன். சரி போய்ட்டு சத்தம்டா. சின்ன பையன் இவன் போய் என்ன பண்ணிட்டு போகிறான் பார்த்துக்கலாம். அவனை ஏற்றிய பிடிக்கிறியா நீ? இரு, இப்போ பாரு. லீக் வீடியோ லீக் எல்லாம் தெரிய போகுது. போ. ஆறு லஸ்ஸிக்கு தேவா? வா மாதவ். என்ன ஒரு இதாக இருக்க? இல்லை சரி, யாரோ ஏதோ வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னு தெரில. வீடியோவா? என்ன வீடியோ? அதுதான் தெரில. மாஃபிங் பண்ணி ஏதாவது வீடியோவா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ரெண்டு பேர் அப்படிலாம் நிற்காத. நம்ம 2 பேர் பேசியிருந்தோம்ல. ஆமாம், அந்த வீடியோ தான் யாரும் லீக் பண்ணிட்டாங்க. யாரோவா? உனக்கு யாருமெல்லாம் அது சந்தேகம் இருக்கா? எனக்கு யாருமே இல்லை. சரி, என் ஃபோனில் யாரும் திட்டின்னு இருக்காங்க. அசிங்கமாக திட்டுறாங்க. ஃபோனை ஆன் பண்ணவே முடியல. அதான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சரி, உன் ஃபோன் கொடு. என் ஃபோன் யாருன்னு பார்த்து என் ஃபோனு பண்ணி மாதவ். ஃபோன் இல்லை. இந்த ரிங் வருது பாரு. இல்லை, இந்த டைமில் பரதேசி அவன் ஃபோன் இல்லை ஃபோன் எடே பரவாயில்ல எடே. இல்லை மாதவ். நீ ஏன் பயப்படுற? இல்லை பயப்பில்லையே, நான் பயப்பில்லையே. ஃபோனு இல்லை. ஃபோன் எடு. அப்போ ஃபோன் ஒன்றுமா? இல்லை ஃபோனில் நான் உனக்கு கட்சி ஃபோன் வந்து கொடுக்குறேன், ஆஃபீஸ். அதான் இப்போ நான் பார்த்தேன். ஃபோன் விடு. அப்புறம் பாக்கெட் ஃபோன் விடு. இல்லை ஃபோன் இல்லையா? ரிங் அடிச்சிச்சு. இல்லை, அது இன்னொரு ஃபோன். அப்படியா? வழியாபதி கூப்பிடுறாரு பாரு. வழியாபதி சொல்லுங்க. இந்த ஃபோனை கொடுக்கறதுக்கு இவ்வளோ வா? ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனு. சரி, பாஸ்வேர்டு நான் போட்டிருக்கேன். மை உயிர் அஜய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? நான் ஒன்றும் பண்ணலையே. நீ தான்டா வீடியோ ஷூட் பண்ணியிருக்க. உன் இதில் தான்டா இருக்கு.
இல்லை நான் இல்லை போஸ்ட் உன் பேர்ல தான் அது போயிருக்கு. அட்மின் யாருடா? அது அட்மின் யாரோ பண்ணது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் நான் இல்லை அப்ப நீ தான் பண்ணிய எல்லாமே. இல்லை நான் பண்ணல அது அட்மின் யாரோ பண்ணிருக்கேன் அட்மின் யாரு? ஆமாம் ஆமாம் ஏண்டா அட்மின்க்கு இதுக்கு தனியா வேலை இருப்பாங்க. வளையபதி இது கூப்பிட்டீங்களா வந்துடுறேன். அடா பாவி, கூடவே இருந்து குறிப்பிடிச்சிட்டியாடா. எல்லாருக்கும் வணக்கம். நானும் லசியும் பேசின வீடியோ வந்து எப்படி லீக் ஆகிட்டு இருக்கு. அது நான் பேசுனது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் இலக்கட்சிக்கிட்டையும் பூக்கட்சிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த லஸ்ஸி கூட சேரவே கூடாது. சார் அந்த வீடியோ வந்து லஸ்ஸி தான் வந்து ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னாங்க, அது உண்மையா சார்? அதை விசாரிச்சுட்டு இருக்கோம். அதை விசாரணை முடிச்சிட்ட அப்புறம் தான் யாருன்னா என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆனால் உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களே அதை வேலை ஏன்டா ஞாபகப்படுத்திட்டு விடுங்கடா. சாரிடா சார். வணக்கம் சார். சார் நாங்கள் உங்கள் சேனல் தான் வந்திருக்கோம் சார். அந்த டிவியில் இருந்தா வணக்கம் சார். உங்களை பற்றி மாதம் வந்து தரக்குறைவாக பேசியிருக்காப்புல சார். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது வந்து நான் என்ன சொல்கிறேன், அது வந்து குழந்தை யார் குழந்தை அது அவங்களுக்குலாம் என்ன தெரியும், சும்மா வாய்ஸ் அவடால் பேசுறதுக்கு தான் வந்து இது. அதை பற்றிலாம் நம்ம பேசணுன்னு வந்து எனக்கு விருப்பமே இல்லைன்ற நான். 2026 பாருங்களேன், பூக்கட்சியும் இலக்கட்சியும் சேர்ந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு வரலாறு படைக்க போகுது. அது மட்டும் எனக்கு தெரியும். சார் உங்களுக்கு கோவமே வரலையா சார்? இல்லை தம்பி, கோபம் என்பது நான் என்ன சொல்கிறேன்னா, கோபம் என்பது தேவையில்லாத ஒன்றுன்னு நான் எதுக்கு கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிற சொல்லு. கரெக்டு தான் சார். பார்த்தியா? நல்லது சொன்னால் ஆண்டவன் கூட நிற்பான். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன் சார், அவர் வந்து ஒரு இது மாதிரி பண்ணுறாரு. இது மாதிரி உங்களையும் கோட் அவர்களையும் வந்து சம்மந்தப்படுத்தி சேர்த்து பேசுகிறார். அவராச்சும் பரவாயில்ல, 10 ஆடை வச்சு மேய்ச்சி இதை பண்ணுறாரு. நீங்கள் அது கூட இல்லை, வேஸ்ட்டு தத்தி இது அது ரொம்ப கேவலம் பண்ணிட்டார் சார். முதல் தொலைக்காட்சி ஐயா சொல்லுங்கள். இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது அதிகமாக ஏதாவது சொல்கிறீங்களா? நானும் பார்த்தேனே அந்த வீடியோவை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் அந்த வருடங்களில் அம்மாவுடன் பயணித்த அந்த நாட்களிலெல்லாம் வந்து நான் செய்த சரித்திரங்கள் வந்து பயங்கரம். சின்ன ஃபைலுக்கு அவனுங்க. எந்த சரித்திரம் சார்? இதுவா சார்? இல்லை சார், நீங்கள் போயிட்டு அது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தேன். அதுதான் வந்து இலைக்கட்சியின் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே மரியாதைன்றது பயங்கரமாக கொடுக்கும். அப்படியா சார்? ஆனால் இது வரைக்கும் நீங்கள் மிச்சவா என் காலில் விழுந்துதான் உங்களை விட வந்து தம்பி அதெல்லாம் பேசாதீங்க. எது வேணுமோ அதை மட்டும் பேசிட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம் இழுக்காதீங்க. இப்போ என்ன, எனக்கு வந்து நான் வந்து மன்னித்து விட்டேன் அவர்கள் இருவரையும். விடுங்க. ஏன் சார் மன்னிச்சுட்டீங்க? என்ன காரணம்? பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கா? சின்ன பசங்க அவங்க. பூக்கட்சியில் ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்க சார்? அப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2026 தேர்தலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.